ஹை கைஸ். ஆக்சுவலி நமக்கு நேற்றோட 1 மந்த் முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் நம்ம வெயிட் செக் டே. நேற்று சொன்ன மாதிரி எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கும் என்ன எதுன்னு தெரில இந்த வாரம். ஏன்னா இந்த வாரம் நான் டயட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியல. நான் ஒரு நாள் மட்டும் எனக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஸ்கிப் ஆச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னால் சுகர் கட் பண்ண முடியல இந்த வாரமும். அது என்ன சாபக்கு இடம்னோ தெரியல. இந்த வாரமும் என்னால் சுகர் கட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் செக் பண்ணிடலாம், அப்புறம் பேசலாம் என்ன பண்ணலாம் என்னென்னு. ஸோ என்னோடய வெயிட் இப்போ பார்த்துருப்பீங்க. அந்த வாரம் குறைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினச்சேன். பட் 111 கேஜிஸ்க்கு வந்திருக்கும். லாஸ்ட் வீக் வந்து 113.5 ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் 2-2.5 கிலோ கிட்ட குறைச்சிருக்கோம். எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் நான் இவ்வளோ நாள் பாடி மூவே பண்ணாததுனால மேபி எனக்கு வெயிட் குறையாமே இருந்தது போல இருக்குது. ஸோ இனிஷியல் ஃபியூ கேஜிஸ் ஆஃப் வெயிட் குறையிறது கொஞ்சம் ஈஸி தான் நினைக்கிறேன். மேபி வாட்டர் வெயிட்டாக கூட இருக்கலாம். அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ப்ராக்ரஸ் எப்படி இருந்தது? நான் ஏன் இந்த டிஷர்ட் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன்னா, நான் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த டிஷர்ட் தான் போட்டிருந்தேன். அந்த சேஞ்ச் காட்டுறதுக்கு தான் நான் இந்த டிஷர்ட் இப்போ போட்டிருக்கேன். அந்த சேஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் உங்களுக்கு இதோட ஆட் பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க அந்த சேஞ்ச் இப்போது. ஸோ ஓரளவுக்கு எவிடெண்ட்டாக எனக்கு அட்லீஸ்ட் ஃபீல் ஆகுது. என்ன மேட்ரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து 117.6 கேஜிஸ், அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 118 கேஜிஸில் ரவுண்ட் ஆஃபாக சொன்னோன்னா 118 கேஜிஸில் நம்ம இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வாரம் வந்து 1 கிலோ குறைஞ்சிது. செகண்ட் வீக்கில் 2 கிலோ குறைஞ்சிது. 3வது வாரம் மறுபடியும் 1 கிலோ குறைஞ்சிது. இப்போ 4வது வாரம் இப்போயும் 2 கிலோ குறைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் நம்ம வந்து 117.6 கேஜிஸில் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி 111 கேஜிஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 1 மந்தில் வி ஹவ் லாஸ்ட் அரவுண்ட் 6.5 கேஜிஸ். எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா, 4 வாரத்தில் 4 வாரமும் கன்சிஸ்டண்ட்டாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்திருக்கும். ஐ திங்க் வீக் 2ல் ஒரு நாள் ஸ்கிப் ஆச்சு. அண்ட் இப்போது வீக் 4ல் ஒரு நாள் ஸ்கிப் ஆயிருக்கு. இந்த 2 நாள் தவிர மற்ற எல்லா நாளுமே அரௌண்ட் 6:30-7 o'clock என்னோட டின்னர் ரேப்அப் பண்ணிட்டோம். ரேப்அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 10:30-11 o'clock போல் சாப்பிட்டோம். ஸோ பேசிக்காக 16 hours ஆஃப் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்திருக்கும். அது பண்ணதில் இவ்வளோ நமக்கு 6 கேஜிஸ் 6.5 கேஜிஸ் கிட்ட ஒரு மந்தில் குறையுங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது இல்லாமல் என்னென்னா, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வாக்கிங்கும் ஆல்மோஸ்ட் 10,000 ஸ்டெப்ஸ் அண்ட் 30 சூரிய நமஸ்காரா இவ்வளோ நாள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் நான் மொதல் 4 வாரத்தில் மொதல் 1 மாதத்தில் பண்ண இது. ஸோ 6.5 கிலோ குறைஞ்சிருக்கோம். நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணும்போது இந்த வெயிட் மிஷின் என்னை மோட்டிவேட் பண்ணுது, தட் இன்னும் குறடா நீ அப்படின்னு. இப்போ நமக்கு இந்த மாதத்துக்கான பிளான் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இவ்வளோ நாள் வந்து 10,000 ஸ்டெப்ஸ், அதாவது 9 கிலோமீட்டர்ஸ் 9.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வாக்கிங் மட்டும் போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் மொபிலிட்டி ஆட் பண்ணி ஆல்டர்னேட் வாக் அண்ட் ஜாக் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மொதல் 2 கிலோமீட்டர் வாக் பண்ணுவேன் அண்ட் லாஸ்ட் 2 கிலோமீட்டர் வாக் பண்ணுவேன். ஸோ நடுவில் இருக்கிற இந்த 5 கிலோமீட்டர்ஸில் ஆல்டர்னேட் வாக் அண்ட் ஜாக் பண்ணலாம். இனிஷியலாக கண்டிப்பாக எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பண்ண முடியாதுன்னு. பட் சம்ஹவ் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ அதை பண்ணிவிட்டு மீதிக்கு வாக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துக்கான பிளான். அண்ட் இது ஒரு பிளானாக இருக்குது. 2வது பிளான் என்னென்னா, இனிமேல் வந்து வீக் ஆன் வீக் 10 சூரிய நமஸ்காராவை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட போன வாரம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாரம் வரைக்கும், இந்த வாரம் வந்து நம்ம 40 சூரிய நமஸ்காரா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீக்லேருந்து, அதாவது நம்மளோட செகண்ட் மந்த் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இந்த வாரம் 40 சூரிய நமஸ்காரா ஃபுல்லாக பண்ண போகிறோம். அடுத்த வாரம் 50 ஆக்குவேன், அதுக்கு அடுத்த வாரம் 60 ஆக்குவேன். அண்ட் பை எண்ட் ஆஃப் திஸ் மந்த் டெய்லி நம்ம வந்து 70 சூரிய நமஸ்காரா பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கோட மெயின் பிளான். இது இல்லாமல் மை ஒய்ஃப் இஸ் அ யோகா டியூட்டர். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஷி ஹஸ் கம்ப்ளீட்டட் ஹர் 200 RT யோகா. ஸோ அவள்கிட்டருந்து கொஞ்சம் பவர் யோகா கற்றுக்கலாம் அப்படின்றது தான் பிளானாக இருக்குது. ஸோ வந்து என்றைக்கெல்லாம் முடியுமோ ஐ வில் மேக் ஹர் ஜாயின் இன் தி கூகுள் மீட் ஆர் ராதர் நான் நேரில் இருந்தேன்னா நேர்லேயே கற்றுக்கிட்டு, ஸோ அந்த பவர் யோகா பண்ணுற வீடியோவுமே உங்களுக்கு வந்து டெய்லி ஷார்ட் வீடியோஸோடு சேர்த்து ஆட் பண்ண பார்ப்பேன். ஸோ இது இல்லாமல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணுன்னு ஒரு பிளான் இருக்குது. பட் என்னோடய பாடி எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுது அண்ட் டைம் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதத்துக்கான ப்ராக்ரஸ் நான் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ண எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனாக தான் இருக்குது. தட் என்னோடய வெயிட்லாம் பார்த்தா 6.5 கிலோ குறைஞ்சிருக்கும், எப்படியாவது என்னோட ஐடியல் பிஎம்ஐக்கு வந்துடணும்னு. ஸோ இந்த வாரத்துக்கான பிளான் அகைன் என்னோடய வாக்கிங்கில் வாக் அண்ட் ஜாக் ஆட் பண்ணுவேன். டிஸ்டன்ஸும் எதுவும் இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லை. வாக் அண்ட் ஜாக் ஆட் பண்ணி கொஞ்சம் இன்டென்சிட்டி ஜாஸ்தி பண்ண போகிறேன்.
அண்ட் சூரிய நமஸ்காரம் எவ்ரி வீக் 10 இன்க்ளூட் பண்ண போகிறேன். இந்த வாரம் 40, அடுத்து 50, அடுத்து 60, அடுத்து 70. ஸோ இது 2 தான் மெயின் பிளான். 3வது 4வது பிளான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டென்டேட்டிவாக இருக்குது. 3வது பிளான் என்னென்னா பவர் யோகா பண்ணுறது. 4வது பிளான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணுறது. ஸோ இந்த 4 தான் இந்த மாதத்துக்கான பிளானாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் சொல்கிறது மாதிரி தான் டெய்லி ஷார்ட் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் வீக்லி அப்டேட்டும் தரேன். அண்ட் இது சொல்ல மறந்துட்டேன், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் இந்த ஃபஸ்ட்டு மந்தில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா வாட்டர் இன்டேக் வந்து நான் எப்படின்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிச்சிட்றேன். ஏன்னா ஒரு வாட்டி நான் அதான் அகைன் ஐ ஹாவ் டோல்ட் யூ பிஃபோர், லைக் நான் ஏதாவது சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதியில் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். என்னாச்சுன்னா ஒரு வாட்டி 50 புஷ்அப்ஸ் சேலஞ்ச் டெய்லி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு வாரம் கூட நான் பண்ணி முடிக்கும் போது என்னாச்சு, இந்த கிட்னி ஸ்டோன் மாதிரி இந்த இடத்துல எனக்கு பயங்கரமாக பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பெயின் வந்து எப்படி இருந்ததுனாக்கா அவ்வளோதான், நான் காலின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு பார்த்தா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நான் அப்போல்லாம் பெங்களூரில் இருந்ததுனால எனக்கு தாகமே எடுக்காது, 1 லிட்டர் 2 லிட்டர் கூட குடிக்க மாட்டேன். ஸோ வாட்டர் இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை விட இது ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து இப்போது ஆவரேஜாக ஒரு 4 to 5 லிட்டர்ஸ் தண்ணி எங்கே இருந்தாலும் சரி 4 to 5 லிட்டர்ஸ் தண்ணி கண்டிப்பாக குடிச்சிடுறேன். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஸ்லீப் வந்து எனக்கு இந்த வாரம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தது. அது ஏன்னு தெரியல, பிகாஸ் ஐ ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் இன் மீ. ஸோ அதனால மேபி என்னோட ஸ்லீப் இந்த வாரம் கொஞ்சம் பெட்டர் இல்லாமல் இருக்கலாம். ஆர் மற்றபடி போன வாரமாக இருக்கட்டும் ஆர் லாஸ்ட் 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக 8 to 9 ஹவர்ஸ் ஈஸியாக தூங்கிடுறேன். நான் சும்மாவே பண்ணுவேன் அதை. 8 to 10 ஹவர்ஸ் நல்லாவே எனக்கு ஸ்லீப் இருக்குது. அதனால தான் நான் வாரமும் நம்ம வந்து ஒரு நாள் பிரேக் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு நாள் பிரேக் எடுத்தாலும் என்னோட வெயிட் வந்து உங்களுக்கு இப்போ ரிசல்ட்ஸ் நீங்கள் உங்கள் கண் எதிரில் பார்க்குறீங்க. எனக்கு வந்து 6.5 கிலோ ஒரு மாதத்தில் குறைஞ்சிருக்கு வித் 4 or 5 days பிரேக். ஸோ எனக்கு வந்து ஐ ஃபீல் ரியலி கிரேட். எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது. என்னோட கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ண என்னோட ஆஸ் யூஷுவல் லைட் ஓல்ட் யூனோ. ஸோ என்னோட வெயிட் மிஷின் இஸ் மோட்டிவேட்டிங் மீ. இந்த வாரம் ஹோப்ஃபுல்லி ப்ராக்ரஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. அண்ட் சுகர் நான் கட் பண்ணுறேன்னா பண்ணலையான்னா நான் இப்போ எதுவும் ப்ராமிஸ்லாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணேன்னா அந்த வாரம் ஏதாவது ஒன்று வந்து நிற்கிது, வச்சு ஸ்வீட் அடித்து தள்ள வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் இந்த வாரம் எதுவும் ப்ராமிஸ் பண்ணல. லெட்ஸ் சி, என்னால் முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஐல் see you again every day on short videos and வீக்லி அப்டேட் கொடுத்து ஹோப்ஃபுல்லி இந்த மாதம் எண்டுக்குள்ளே எப்படியாவது ஒரு டபுள் டிஜிட் வெயிட்டுக்கு வரணுங்கிறது ஒரு எய்மாக இருக்குது. அது இட் இஸ் வெரி வெரி டஃப் ஐ நோ. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஆல்மோஸ்ட் 11-12 kgs கிட்ட ரெடியூஸ் பண்ணணும். இட்ஸ் இஸ் க்ளோஸ் டு இம்பாசிபிள். அதுவும் இந்த 1 monthல முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் வந்து வீக் 1 அந்த மாதிரி ஒரு வீக்லி அப்டேட் மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தேன் இல்லையா? ஸோ அதோட வெயிட் ஸ்கேல்லாம் இதில் ஆட் பண்ணுறேன். அதில் பாருங்கள், வீக் 1ல என்னோட வெயிட் இதுதான், அப்ராக்சிமேட்டாக ஒரு 117.6 kgsல இருந்தேன். அடுத்து வந்து வீக் 2ல வந்து ஒரு 116.5 அந்த மாதிரி இருந்தேன். அண்ட் வீக் 3ல அகெயின் ஒரு 115 கிட்ட இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் இங்கே 115 கிட்ட இருந்தேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வீக் 4ஓட எண்டில் 113.75 இருந்தேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆஃப்டர் 1 month we are at 111 kgs now. அதோட ஸ்க்ரீன்ஷாட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி நீங்களும் பார்க்குறீங்க. கீப் சப்போர்ட்டிங். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. இதே பேஜில் இருக்கும், ஃப்ரம் ஸ்ட்ரகிள் டு ஸ்டாமினான்னு இதே பேஜ் இதே நேமில் இருக்கும். அதில் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரில. மோஸ்ட்லி இதே கண்டென்ட் தான் அங்கேயே ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐல் திங்க் த்ரூ என்ன பண்ணலாம் என்னென்னு. ஐல் திங்க் அண்ட் ஐல் போஸ்ட் வீடியோஸ் தேர் ஆல்சோ. இங்கே எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அங்கேயும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். 1 month முன்னாடி நம்ம கையில் வந்து 5 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. இப்போ வந்து 60 சப்ஸ்கிரைபராக இருக்குது. 60 இஸ் அ வெரி லிட்டில் நம்பர், பட் எனக்கு அது ரொம்ப பெரிய நம்பர். ஸோ ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி that you guys keep supporting me and you guys are being with me in my weight loss journey. I wish to continue in the same pace அடுத்த ஒரு 5-6 monthsக்கு. I'll see you on short videos daily and see you on a longer video on every weekend. And I'm very excited to see my weight at the end of this month as well. See you all. Bye.